الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون أما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اذكروا الله ذكرا كثيرا وسبحوه بكرة وأصيلا هو الذي يصلي عليكم وملائكته ليخرجكم من النور إلى النور وكان بالمؤمنين رحيما صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم كل أمتي يدخلون الجنة أو كما قال عليه الصلاة والسلام அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு தபாரக் வ தஆலாவின் பெயரால் இன்றைய குத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய வல்லனாம் அல்லாஹ்வுக்கு தபாரக் வ தஆலா ஒருவனுக்கே உரித்தானது. அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் அல்லாஹ்வின் இறுதி தூதர் நம் உயிரிலும் மேலான நலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்வை முழுமையாக பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், முத்தகீன்கள், நல்லோர்கள் நம் அத்துணை பேரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு தபாரக் வ தஆலாவின் சாந்தியும் சமாதானமும் மக்ஃபிரத்தும் உண்டாவதாக என வேண்டியதன் பின்னால் புனிதமான ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹு தஆலாவின் மாளிகையில் வீற்றிருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே, தக்வாதாரிகளே, அல்லாஹ்வுக்கு தபாரக் வ தஆலா எந்த நலவான கருமங்களை எடுத்து நடக்குமாறு நமக்கெல்லாம் ஏவிருக்கின்றானோ அவனுடைய ஏவல்களை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்ளுமாறும், எந்த விடயங்களிலிருந்து அல்லாஹ்வுக்கு தபாரக் வ தஆலா எம்மை பாதுகாத்துக் கொள்ளுமாறு தடை உத்தரவு பிறப்பித்திருக்கிறானோ அவ்வாறான தீய செயல்களிலிருந்து முழுமையாக நமது ஆன்மாவை பாதுகாத்துக் கொள்ளுமாறு முதலாவதாக இவ்வடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் என்னும் நல்லுபதேசம் செய்து கொள்ளுகின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் நாம் அனைவருக்கும் ரஹ்மத் செய்தருள்வானாக, எம் பாவங்களை மன்னித்தருள்வானாக. இந்த இடத்தில் எங்களை எல்லாம் ஒன்று சேர்த்ததைப் போல நாளை சொர்க்கத்திலும் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் ஒன்று சேர்த்தல்வானாக. இந்த மஸ்ஜிதினுடைய ஃபவுண்டர்ஸுகளுக்கு, இஸ்தாஃப் அவர்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, காலங்களில் ஒரு சிறந்த காலம் எங்களை எல்லாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது. நாட்களில் சிறந்த நாள் ஜும்ஆவுடைய வெள்ளிக்கிழமை நாள். இது பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
தன் சஹாபா பெருமக்களுக்கு சொல்லுகின்ற போது சொன்னார்கள், சூரியன் உதயமாகும் நாட்களிலேயே சிறந்த நாள் ஜும்ஆவுடைய வெள்ளிக்கிழமை நாள் என்று சொன்னார்கள். வெள்ளிக்கிழமை நாளில் யார் ஒருவர் காலையிலே நேர காலத்தோடு குளித்து நல்ல தூய்மையான சுத்தமான நல்ல ஆடைகளை அணிந்து நறுமணம் பூசி தலைமுடிக்கு எண்ணெய் பூசி கண் இமைக்கு சுர்மா இட்டு யார் ஒருவர் நேர காலத்தோடு மஸ்ஜிதுக்கு வந்து 2 ரக்அத் தஹிய்யத்துல் மஸ்ஜித் தொழுதுவிட்டு குத்பா பிரசங்கத்தை மௌனமாக இருந்து செவிமடுத்து ஜும்ஆவுடைய தொழுகையும் தொழுதுவிட்டு தன்னுடைய வீட்டுக்கு செல்லுகின்றாரோ, அடுத்த ஜும்ஆ வரைக்குமான காலங்களில் அவருடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வெள்ளிக்கிழமை நாளை அடைகிற போது சூரா கஹ்ஃபை ஓதிக் கொள்ளுங்கள். உங்களுடைய முகத்திலும் உங்கள் உள்ளத்திலும் அல்லாஹ் பிரகாசத்தை உண்டாக்குவான் என்று சொன்னார்கள். வெள்ளிக்கிழமை நாளை அடைகிற போது சூரா கஹ்ஃபை ஓதிக் கொள்ளுங்கள். அடுத்த ஜும்ஆ வரையான சிறுபாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் என்று சொன்னார்கள். தஜ்ஜாலினுடைய கெடுபிடிகளில் இருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான் என்று சொன்னார்கள். வெள்ளிக்கிழமை நாளை அடைகிற போது சூரா கஹ்ஃபை ஓதிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் உங்களுடைய உள்ளங்களிலும் உங்களுடைய வீடுகளிலும் நீங்கள் இறங்குவதை கண்களால் பார்க்காவிட்டாலும் அந்த உணர்வை உணர்வீர்கள் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வெள்ளிக்கிழமை நாளை அடைந்தால் எல்லாவற்றுக்கும் மேலாக என் மீது அதிகமாக ஸலவாத்து சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுகின்ற ஒவ்வொரு ஸலவாத்தும் எனக்கு எடுத்து காட்டப்படுகிறது. நாளை கியாமத்துடைய நாளில் மஹ்ஷர் மைதானத்தில் கோடான கோடி மக்கள் வந்து நிற்கக்கூடிய அந்த நாளில் என் மீது அதிகமாக சலாம் சொன்னவர்களையும் ஸலவாத்து சொன்னவர்களையும் நான் தனித்தனியாக அடையாளம் கண்டு அவர்களுக்காக ஷஃபாஅத் அல்லாஹ்விடத்திலே மன்றாடுவேன் என்று சொன்னார்கள். அல்லாஹ்விடத்திலே மன்றாடுவதற்கும் அந்த மன்றாட்டத்தை என்னிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கும் தகுதி வாய்ந்த நன்மக்கள் சீதேவிகள் யார் தெரியுமா? வெள்ளிக்கிழமை நாளில் அதிகமாக என் மீது ஸலவாத்து சொல்லக்கூடியவர்கள் என்று சொன்னார்கள். அந்த ஸலவாத் ஏன் நாம் சொல்ல வேண்டும்? அது நாம விரும்பி சொல்லக்கூடிய ஒன்றா? அது அல்லாஹ்வுடைய கட்டளை என்பதை எங்களில் அதிகமானவர்கள் மறந்து விட்டார்கள். நபிகள் மீது ஸலவாத்து சொல்லுவது என்பது அல்லாஹ்வுடைய ஏவல், அது அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருக்கிறது. பரிசுத்தமான அல் குர்ஆனில் சூரத்துல் அஹ்ஸாபில் அல்லாஹ் கூறுகின்றான், இன்னல்லாஹ வ மலாயிகதஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. நிச்சயமாக அல்லாஹ் தன்னுடைய ஹபீபாகிய நபிகள் மீது ஸலவாத்து சொல்லுகின்றான். அல்லாஹ் சொல்லுகின்றான், அல்லாஹ்வுடைய மலக்குகள் அந்த நபியின் மீது ஸலவாத்து சொல்லுகிறார்கள். ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளே, முஃமின்களே, அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நீங்களும் ஸலவாத்தும் சொல்லுங்கள். ஸலவாத்தோடு மாத்திரமல்ல, வஸல்லிமு அவர்கள் மீது சலாமும் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் எங்கள் மீது கட்டளையிட்டு இருக்கிறார். கட்டளையை மீற முடியுமா? அல்லாஹ்வுடைய கட்டளை நாம் மறந்து வாழ முடியுமா? அல்லாஹ்வுடைய உதவியை நாம் எவ்வாறு பெறுவது? அல்லாஹ்வுடைய கட்டளையை நாம் நிறைவேற்றுகின்றோம். அந்த அல்லாஹ்வுடைய கட்டளைகளில் ஒன்றுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாங்கள் சொல்லுகின்ற ஸலவாத், நாங்கள் சொல்லுகின்ற ஸலாம். காலை வேளையிலே தூக்கத்திலிருந்து நாங்கள் எழுந்து விடுகின்றோம். இரவு நேரத்தில் 7 மணித்தியாலங்கள் 8 மணித்தியாலங்கள் உறக்கத்திற்கு பிறகு காலையிலே கண் விழிக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹி நுஷூர். நாம் நாளாந்தம் தூங்குகின்ற தூக்கம் என்பது நாம் நாளாந்தம் சந்திக்கின்ற சிறு மரணம், மௌத். எத்தனையோ பல மக்களுக்கு அல்லாஹு தஆலா அந்த தூக்கத்தையே நிரந்தர மரணமாக ஆக்கிவிட்டான். தூக்கத்திற்கு சென்றவர்கள் எல்லோரும் கண் விழிக்கிறார்களா? இல்லை. பல பேர் அந்த தூக்கத்திலேயே மரணித்து போகிறார்கள். அல்லாஹு தஆலா என்னை கண்விழிக்க செய்திருக்கிறான் என்றால் அதற்குத்தான் அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய நாளும் எனக்கு உயிரை மீண்டும் தந்து இந்த நாளிலே வாழ்வதற்கு அல்லாஹ் எனக்கு ஹயாத்தை மீண்டும் தந்திருக்கிறானே. காலையில் கண் விழித்தவுடன் படைப்பாளனாகிய காலிகாகிய அல்லாஹுக்கு அல்ஹம்துலில்லாஹ். யா அல்லாஹ், உனக்கே புகழ் அனைத்தும்.
அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திய நிலையில் எங்களுடைய நாவிலிருந்து ஒரு நாள் காலையில் நாங்கள் முதலாக எங்களுடைய நாவினால் சொல்லிய வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ். அன்றைய நாள் அவனுக்கு அல்ஹம்துலில்லாஹ் புகழ்ச்சிக்குரிய சந்தோஷமிக்க நன்னாளாகவே அமையும். எழுந்ததற்கு பிறகு, காலை நேரத்தில் எழுந்ததற்கு பிறகு பக்கத்தில் இருக்கிற மனைவி பிள்ளைகளோடு பேசுவதற்கு முன்னால், அவர்களுக்கு சலாம் சொல்வதற்கு முன்னால், அஸ்ஸலாமு அலைக யா ரசூலல்லாஹ், நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதல் சலாம். காலையிலே கண் விழித்தோம், அல்ஹம்துலில்லாஹ், இன்றைய நாளில் எனக்கு உயிரை தந்து இன்றைய நாளிலே வாழ்வதற்கு எனக்கு சந்தர்ப்பத்தையும் அவகாசத்தையும் பாக்கியத்தையும் தந்தாய இறைவா, அல்ஹம்துலில்லாஹ், உனக்கே புகழ் அனைத்தும். இரண்டாவதாக அல்லாஹ்வுடைய ஹபீபாகிய எம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இரண்டாவது புகழ், அதுதான் ஸலவாத், அதுதான் சலாம். அஸ்ஸலாமு அலைக யா ரசூலல்லாஹ். அதற்கு பிறகுதான் மனைவிக்கு சலாம். அதற்கு பிறகுதான் என்னை பெற்று வளர்த்து இந்த நிலைமைக்கு என்னை ஆளாக்கி என்னுடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் சலாம். அதற்கு பிறகுதான் என் செல்வங்களான பிள்ளைகளுக்கு சலாம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஒவ்வொரு நாள் காலையிலும் இப்படி கண் விழித்து பாருங்கள். இரவு நேரத்திலே தூக்கத்துக்கு செல்லுகிற போது அன்றைய நாளை எப்படி நீங்கள் கழித்தீர்கள் என்று கொஞ்சம் மீட்டி பாருங்கள். சந்தோஷங்கள் நிறைந்த வினாடிகளாக, நேரங்களாக அன்றைய நாளை நீங்கள் கழித்திருப்பீர்கள். உங்களுடைய வியாபாரத்திலும் கொடுக்கல் வாங்கலிலும் நிம்மதியான ஒரு சந்தோஷத்தை வாழ்க்கையை நீங்கள் அனுபவித்திருப்பீர்கள். ஒரு நபித்தோழர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வருகிறார். நபியே நாயகம், என்னுடைய உள்ளமெல்லாம் கவலைகள் நிறைந்து காணப்படுகின்றது. என் கவலைகளை போக்குவதற்கு உங்கள் மீது நான் ஸலவாத்து சொல்லட்டுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒருவர் என் மீது அதிகம் ஸலவாத்து சொல்லுகிறாரோ அவருடைய கவலைகளை அல்லாஹ் போக்கி விடுவான், அவருடைய உள்ளத்திலே சந்தோஷத்தை கொண்டு அவருடைய உள்ளத்தை அல்லாஹ் நிரப்பி விடுவான் என்று சொன்னார்கள். இந்த யதார்த்தத்தையும் இந்த ஹகீகத்தையும் புரிந்து கொண்ட நம் முன்னோர்களான நல்லோர்கள் சாலிஹீன்கள் அன்று ஒரு காலத்திலே வீடுகளிலே ஸலவாத்து மஜ்லிஸ்களை அவர்கள் ஏற்பாடு செய்து நடாத்தி வந்தார்கள். மஸ்ஜிதுகளிலே ஸலவாத்தினுடைய மஸ்ஜிதுகளை அவர்கள் மஜ்லிஸ்களை ஏற்பாடு செய்து ஓதி வந்தார்கள். அந்த ஊரையும் அந்த வீட்டையும் அல்லாஹ் முசீபத்துகளில் இருந்து, சோதனைகளில் அல்லாஹ் பாதுகாத்தான் என்பதை நான் சொல்லித்தான் நீங்கள் அறிய வேண்டிய தேவை கிடையாது, அவசியம் கிடையாது. நம் முன்னோர்களான நல்லோர்கள் என்னை விட அழகான சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். என்ன காரணம்? ஒருமனே பணம் இருந்த பணத்தால் மாத்திரம் அந்த சந்தோஷத்தை அவர்கள் அடைந்து அனுபவித்தார்களா என்றால் நிச்சயமாக இல்லை. எல்லாவற்றுக்கும் மேல அல்லாஹ்வுடைய தௌஃபீக் என்ற அல்லாஹ்வுடைய பேரருளை பெற்றிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை எதனால் பெற்றார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர்களுடைய உயிரை விட மேலாக சஹாபா பெருமக்கள் எந்த அளவுக்கு அன்பு வைத்திருந்து அந்த நபிகளாரை நேசித்தார்களோ அதே போல இந்த சமுதாயத்தில் உள்ள நம் முன்னோர்களான நல்லோர்கள் நேசித்தார்கள், மஹப்பத் வைத்திருந்தார்கள். அல்லாஹு தஆலா நம் முன்னோர்களான நல்லோர்களுடைய வாழ்க்கை அல்லாஹ் சிறப்பாக்கி கொடுத்திருந்தான். அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லுவதைப் போல எமக்கும் அல்லாஹ் ஸலவாத்து சொல்லுகின்றான். அந்த ஸலவாத்து சொல்லக்கூடிய சந்தர்ப்பங்களை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? முதலாவது சந்தர்ப்பம், இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலல் முத்தஸஹிரீன். யார் ஒருவர் சஹருடைய நேரத்திலே கண் விழித்து தொழுதுவிட்டு அல்லாஹ்விடத்தில் துஆவில் இருக்கிறாரோ, அல்லாஹ்வுடைய குர்ஆன் ஓதுவதிலே தன்னுடைய சஹருடைய நேரத்தை பயன்படுத்துகிறாரோ, சஹருடைய வேளையில் எழுந்து அமல் செய்யக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ்வும் அவருடைய மலக்குகளும் ஸலவாத்து சொல்லுகிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சஹருடைய நேரம் என்பது வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன். முஃமின்களான நம் நல்லோர்கள் சஹருடைய நேரத்திலே தான் அல்லாஹ்விடத்திலே கையேந்துவார்கள். தாங்கள் பகல் வேளைகளிலே செய்த தவறுக்காக, பாவங்களுக்காக, தெரிந்தோ தெரியாமலோ செய்த தவறுக்காக சஹருடைய நேரத்திலே நம் முன்னோர்கள் நல்லோர்கள் சாலிஹீன்கள்
அல்லாஹ்விடத்தில் சஹருடைய நேரத்திலே இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்பு கேட்பார்கள் என்று வபில் அஸ்ஹாரிஹிம் யஸ்தக்ஃபிருன் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். ஆக சஹருடைய நேரம் என்பது அதுதான் தஹஜ்ஜத்துடைய நேரம். கண் விழித்து வீட்டில் இருக்கிற மனைவி, பிள்ளைகள், நோயாளிகளுக்கு இடையூறுகள் கொடுக்காமல் அழகிய முறையிலே உதுவெடுத்து தொழுததற்கு பிறகு அல்லாஹ்விடத்தில் துஆவிலும் திலாவத்து ஓதுவதிலும் திக்ர் ஸலவாத்துகளிலும் யார் ஒருவர் அந்த சஹருடைய நேரத்தை உதுவுடன் பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய மலக்குகளுடைய ஸலவாத் உண்டு. அடுத்த மனிதன் யார் தெரியுமா? இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலா மயாமினிஸ் ஸுஃபூஃப். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், பள்ளி வாசலுக்கு நீங்கள் தொழுகைக்காக வருகின்ற போது யார் ஒருவர் இமாமினுடைய வலப்பக்கமாக வந்து உட்கார்ந்து கொள்கின்றார் அவர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய மலக்குகளுடைய ஸலவாத் உண்டு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். ஆக மஸ்ஜிதுடைய ஒழுக்கங்களில் ஒன்று என்ன தெரியுமா? வீட்டில் இருந்து வருகிற போது உதுவுடனேயே அல்லாஹ்வுடைய மாளிகையின் படியை நாம் மிதிக்க வேண்டும். உள்ளே நுழைகிற போதும் கூட நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தை சொல்லுமாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு வலியுறுத்திய ஒரு சுன்னா. எம்மில் அதிகமானவர்கள் அந்த ஸலவாத்தை மறந்து விட்டார்கள். பள்ளிக்குள்ளே நுழைகிற போது பிஸ்மில்லாஹ் அல்லாஹ்வுடைய பெயர். இரண்டாவது வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ், நபியே நாயகமே உங்கள் மீது அல்லாஹ்வுடைய ஸலவாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. மூன்றாவது என்ன? அல்லாஹும்ம ஃப்தஹ் லீ அப்வாப ரஹ்மதிக், யா அல்லாஹ் ரஹ்மத்துடைய கதவுகளை நீ எனக்கு திறந்து விடுவாயா. ரஹ்மத் எங்கே இருக்கிறது? என்னுடைய உடல் ஆரோக்கியத்திலே இருக்கிறது. நோய் இல்லாத வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருக்கிறது. என் நிலையிலும் அல்லாஹ்வை மறக்காத இறை சிந்தனையோடு zikriலே நான் வாழ்கிறேன், அங்கே அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருக்கிறது. எத்தனையோ மக்களை கஷ்டத்தோடு, துன்பத்தோடு, வலியோடு, நோவுகளோடு, வருத்தங்களோடு அல்லாஹ் படுக்க வைத்திருக்கிறான், கவலைகளோடு வாழ வைத்திருக்கிறான், கண்களில் கண்ணீரை வடிக்க செய்திருக்கிறான். இந்த நிலையிலிருந்து அல்லாஹ் என்னை பாதுகாத்தான், அங்கே அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருக்கிறது. பிள்ளைகளை பார்க்கிற நேரத்தில் அல்லாஹ்வுடைய சிந்தனை வருகிறது, அங்கே அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருக்கிறது. வீட்டுக்கு சென்றால் மனைவியை பார்க்கிற நேரத்தில் எல்லா கவலைகளையும், துன்பங்களையும், பிரச்சனைகளையும் நாம் மறந்து விடுகிறோம். மனைவியினுடைய அரவணைப்பிலே நாங்கள் கட்டுண்டு விடுகிறோம், அங்கே அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருக்கிறது. சாலிஹான மனைவியிடத்தில் எங்கே அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லை? சொன்னாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மஸ்ஜிதுக்கு வருகின்ற தொழுகையாளிகள் இருக்கிறார்களே அவர்கள் அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள். அவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. அல்லாஹ்வுடைய வீடு, அந்த வீட்டுக்குள் வருபவர்கள் முஃமின்கள். வேறு யாராலும் அல்லாஹ்வுடைய வீட்டுக்குள்ளே வர முடியாது. பள்ளிக்கு முன்னால் வீடு இருந்தாலும் அவனுக்கு பள்ளிக்குள் வர முடியவில்லை என்றால் அவனுக்கு பாக்கியம் இல்லை என்பது அர்த்தம். அல்லாஹ்வுடைய பள்ளியை வந்து அடைகின்ற ஒரு மனிதனிடத்தில் இருக்க வேண்டிய ஒரு ஆதாப் ஒழுக்கங்களில் ஒன்று, தன்னுடைய வீட்டில் உதவெடுத்துக் கொண்டு பள்ளியின் படியை மிதிக்கின்ற போது அவர் முதலாவது சொல்ல வேண்டியது என்ன? பிஸ்மில்லாஹ். இரண்டாவது வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். மூன்றாவது அல்லாஹும்ம ஃப்தஹ் லீ அப்வாப ரஹ்மதிக், யா அல்லாஹ் உன்னுடைய ரஹ்மத்தை எனக்கு தந்து விடு, எனக்கு உன்னுடைய ரஹ்மத்துடைய கதவுகளை திறந்து விடு. வறுமையிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பான், ஏழ்மையிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பான். தன் தேவைகளை மற்றவர்களிடத்திலே சொல்லி உதவி பெறுகின்ற நிலையிலிருந்து அல்லாஹ் அவரை பாதுகாப்பான். ஏன்? அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அவர் வேண்டிக் கொண்டு அல்லாஹ்வுடைய மாளிகைக்குள்ளே வந்த ஒருவருக்கு அல்லாஹ் கை கொடுத்து உதவவில்லை என்றால் வேறு யாருக்கு அவருக்கு அல்லாஹ் தஆலா உதவி செய்ய போகிறார்? சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட இந்த துஆ. ஆக ஸலவாத் சொல்லாமல், என் மீது ஸலவாத் சொல்லாமல் பள்ளியில் நுழையாதீர்கள் என்று சொல்லாமல் சொல்லுகிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கடமைகளை முடித்து விட்டீர்களா? பள்ளியிலிருந்து செல்லுவதற்கு முன்னால் 3 அமல்களை செய்யாமல் எழுந்து செல்லாதீர்கள். முதலாவது, அபுல் முன்சிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக நெருக்கமான ஒரு சஹாபியாக மதீனாவில் வாழ்ந்தவர்கள். அந்த சஹாபியை அழைத்து சொன்னார்கள், என் அருமை தோழரே, உங்களுக்கு நான் 3 விடயங்களை வசியத்து செய்கிறேன்.
வாழ்க்கையில் எடுத்து வாருங்கள். துனியாவுடைய வாழ்க்கை உங்களுக்கு பிரகாசமாக இருக்கும், ஆகிரா இதைவிட பிரகாசமாக இருக்கும். முதலாவது சொன்னார்கள், தொழுத இடத்திலிருந்து எழுவதற்கு முன்னால் சூரா ஃபாத்திஹாவை ஓதாமல் எழுந்து செல்லாதீர்கள். உங்கள் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்ட நிலையிலே நீங்கள் செல்வீர்கள். சூரா ஃபாத்திஹாவை ஓதிவிட்டு உங்களுடைய முஸல்லாவிலிருந்து எழுந்து கொள்ளுங்கள். முதலாவது வசியா. இரண்டாவது சொன்னார்கள், என் மீது அதிகமாக ஸலவாத்தை சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். எண்ணிக்கையை சொல்லவில்லை. அது 10 இருக்கலாம், 50 இருக்கலாம், 100 இருக்கலாம், 1 கூட இருக்கலாம். என் மீது ஸலவாத்தை சொல்லாமல் தொழுத இடத்திலிருந்து எழுந்து செல்லாதீர்கள். மூன்றாவது சொன்னார்கள், என் மீது சலாம் சொல்லாமல் வெளியேறி செல்லாதீர்கள். ஆக மொத்தத்தில் இந்த 3 விடயங்களையும் எம்மில் அதிகமானவர்கள் செய்ய மறந்து போன அமல்களாக இருக்கின்றன. இந்த இடத்திலே நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். தொழுகையை முடித்ததற்கு பிறகு அந்த முஸல்லாவிலிருந்து எழுந்து செல்வதற்கு முன்னால் முதலாவது நாம் ஓத வேண்டியது சூரா ஃபாத்திஹா. இரண்டாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஸலவாத். மூன்றாவது நபிகளார் மீது சலாம் சொல்ல வேண்டும். அஸ்ஸலாமு அலைக யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வருகிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், நபியே நாயகமே, உங்கள் மீது ஸலவாத்து சொல்லுமாறு அல்லாஹ் எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறான். உங்கள் மீது நாங்கள் எவ்வாறு ஸலவாத்து சொல்லுவது என்று கேட்கிறார்கள். எவ்வளவு முக்கியமான கேள்வி. நபிகள் மீது ஸலவாத்து சொல்லுகின்ற முறையை அல்லாஹ்விடத்தில் வந்து கேட்டார்கள். சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. புகாரியிலும் முஸ்லிமிலும் பதிவு செய்யப்பட்டது. சொன்னாங்க நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இப்படித்தான் என் மீது ஸலவாத்தை சொல்ல வேண்டும் என்று சொல்லியதாக இந்த ஹதீஸை நாங்கள் பார்க்கின்றோம். ஆக ஸலவாத் என்பது எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கான காரணம். ஸலவாத் என்பது எங்களுடைய மீசானுக்கு நன்மைகளை அதிகமாக சேர்க்கக்கூடிய ஒரு அமலாக இருக்கிறது. ஸலவாத் என்பது எங்களுடைய கவலைகளையும் துக்கங்களையும் போக்கக்கூடிய அருமருந்தாக அந்த ஸலவாத் இருக்கிறது. எங்களுடைய மனதிலே சந்தோஷத்தை வரவழைக்கக்கூடிய, எங்களுடைய உள்ளத்திலே பிரகாசத்தை உண்டாக்கக்கூடிய ஒன்றாக அந்த ஸலவாத் திகழ்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தொழுகைக்காக மஸ்ஜிதுகளில் அஸான் சொல்லி முடிந்ததற்கு பிறகு என் மீது ஸலவாத்து சொல்லுங்கள். அதற்கு பிறகு ஓதுங்கள், ரதீது பில்லாஹி ரப்பா வ பில் இஸ்லாமி தீனா வ பி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிய்யா. அதற்கு பிறகு ஓதுங்கள், அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவதி தாம்ம வஸ்ஸலாத்தில் காயிமா. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, கபரில் ஒரு மனிதனை வைத்ததற்கு பிறகு அல்லாஹ் கேட்கின்ற முதலாவது கேள்வி, மன் ரப்புக்க, உன்னது ரப்பியா, வமா தீனுக்க, உன்னுடைய மார்க்கம் என்ன, வமன் நபியுக்கு, உன்னுடைய நபியா. இந்த 3 கேள்விகளுக்கும் ஒரு மனிதன் ஆரம்பமாக பதில் சொல்லியே ஆக வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒருவர் 5 அஸானுக்கு பிறகு காலையிலும் மாலையிலும் ரதீது பில்லாஹி ரப்பா வ பில் இஸ்லாமி தீனா வ பி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிய்யா என்று வாழ்க்கையில் நிரந்தரமாக ஓதி வருகின்றாரோ, இலகுவான முறையில் அந்த 3 கேள்விகளுக்கும் அவர் உலகத்திலேயே பதில் சொல்லிவிட்டார் என்று சொன்னார்கள். ரதீது பில்லாஹி ரப்பா, என்னுடைய ரப்பாக அல்லாஹ்வை நான் பொருந்திக் கொண்டேன். என்னுடைய மார்க்கமாக வ பில் இஸ்லாமி தீனா, என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் தான், இஸ்லாம் என்னுடைய மார்க்கம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியா, அவர்கள் தான் யா அல்லாஹ் உன்னுடைய நபி, எங்கள் தலைவர். காலையில் ஓதி வாருங்கள், மாலையில் ஓதி வாருங்கள். பரலான
தொழுகைக்காக, ஐங்கால தொழுகைக்காக அஸான் சொல்லி முடிந்ததற்கு பிறகு உடனே சொல்லுங்கள், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத். அஸானுக்கு பிறகு ஸலவாத்தை சொல்லி முடியுங்கள். அதற்கு பிறகு ரதீது பில்லாஹி ரப்பா ஓதுங்கள். அதற்கு பிறகு அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவதி தாம்மா, அஸானுடைய துஆவை முறையாக ஓதி முடியுங்கள். ஹல்லத் லஹு ஷஃபாஅதி, நாளை கியாமத்துடைய நாளில் உங்களுக்கு என்னுடைய ஷஃபாஅத் வாஜிபாகி விட்டது, கட்டாயமாகி விட்டது. என்னுடைய ஷஃபாஅத் நிச்சயமாக உங்களுக்கு உண்டு. யாருக்கு நபிகளாருடைய ஷஃபாஅத் கிடைத்து விடுகிறதோ அவர்கள் சுவர்க்கம் நுழைந்து விட்டார்கள் என்பது அர்த்தம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஸலவாத்தினுடைய மாண்புகள் மகத்துவங்களை தன் தோழர்களுக்கு சொல்லுகிற போது சொன்னார்கள், சிராத்தல் முஸ்தகீம், பாலத்தை நீங்கள் மின்னல் வேகத்திலே கடப்பதற்கு உங்களுக்கு உதவுவது ஸலவாத் என்று சொன்னார்கள். உங்களுடைய ஏழ்மையை போக்குவது ஸலவாத் என்று சொன்னார்கள். உங்களுடைய கைகள், உங்களுடைய கால்கள், உங்களுடைய கண்கள், உங்களுடைய செவிப்புலன்கள், மனிதனுடைய அனைத்து உறுப்புகளுக்கும் நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும் என்றால் ஸலவாத்தை சொல்லுங்கள். அல்லாஹு தஆலா அதன் மூலமாக உங்களுடைய ஸலவாத்தை கொண்டு உங்களுடைய உறுப்புகள் நன்றி செலுத்தியதாக அல்லாஹ் ஆக்கி விடுவான் என்று சொல்லுகிறார்கள். சொல்லிவிட்டு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் தோழர்களான சஹாபாக்களோடு உட்கார்ந்திருக்கிற போது ஒரு அன்சாரி தோழர் நபிகளாரிடத்திலே வந்து கேட்டார்கள், நபியே நாயகமே, என்னுடைய உள்ளத்திலே ஒரு கவலை இருக்கிறது என்று சொன்னார்கள். உங்களுக்கு அப்படி என்ன கவலை என்று கேட்டார்கள். இந்த உலகத்தில் நம்புர் இலா வஜ்ஹி வ நுஜாலிசு வ கதன் துர்ஃபஅ மஅன் நபியி, என்னுடைய கவலை என்ன தெரியுமா நபியே நாயகமே, இந்த உலகத்தில் உங்களுடைய முபாரக்கான முகத்தை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறார். நீங்கள் பேசுகின்ற பயானுடைய மஜ்லிஸிலே ஒன்றாக இருந்து பார்க்கவும் கேட்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறார். எனக்கு இருக்கிற கவலை என்ன தெரியுமா, நாளை மஹ்ஷர் மைதானத்தில் நீங்கள் எங்கு இருப்பீர்களோ எனக்கு தெரியாது. கோடான கோடி மக்கள் மஹ்ஷர் மைதானத்தில் நிறைந்து காணப்படுகின்ற அந்த நாளில் உங்களை நான் எங்கே தேடுவேன் நபியே நாயகமே, எந்த இடத்தில் நான் உங்களை கண்டுகொள்வது என்ற சிந்தனை எனக்கு வந்தது. அதற்கு விடை தெரியாமல் நான் கவலையிலே இருக்கிறேன். எனக்கு சொல்லுங்கள் நபியே நாயகமே, மஹ்ஷர் மைதானத்தில் நான் உங்களை எங்கே கண்டுபிடிப்பது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹவுதுல் கௌஸருக்கு அடியிலே வாருங்கள். என்னை நாடி வருகின்ற என்னுடைய உம்மத்தினருக்கு நான் என்னுடைய கையினால் அந்த கௌஸரை நீர் கொடுத்து கொண்டிருப்பேன். அந்த இடத்திலே நீங்கள் வந்தால் என்னை கண்டுகொள்ளலாம் என்று சொன்னபோது அந்த அருமை தோழரான சஹாபி கேட்கிறார்கள், நபியே நாயகமே, கௌஸருக்கு நான் ஓடி வருவேன், அங்கு நான் உங்களை கண்டுகொள்ளவில்லை என்றால் வேறு எங்கு நிற்பீர்கள்? சொன்னார்கள், நான் சிராத்து கருகாமையிலே நின்று கொண்டிருப்பேன். என்னுடைய உம்மத்தினர்கள் வருவார்கள், ஸலவாத்து சொல்லிய நிலையில், என் மீது சலாம் சொல்லிய நிலையில், தன்னுடைய உயிரை விட மேலாக என் மீது மஹப்பத் வைத்திருந்தவர்கள், இந்த உலக வாழ்க்கையில் தங்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ்வுடைய விருப்பத்திற்காக, அல்லாஹ்வுடைய நேசத்திற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை போன்று வாழ்ந்த என்னுடைய கைர உம்மத்தினர்கள் வருவார்கள். அவர்கள் சிராத்திலே இலகுவாக மின்னல் வேகத்திலே கடந்து செல்வதற்காக நான் வந்து சிராத்திலே நின்று கொண்டிருப்பேன் அவர்களுக்கு உதவியாக. அங்கு வந்தால் நீங்கள் என்னை கண்டுகொள்ளலாம். அன்சாரி தோழர் மூன்றாவதாக கேட்டார்கள், நபியே நாயகமே, கௌஸரிலும் உங்களை காணவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள், சிராத்திலும் நான் உங்களை காணவில்லை. அப்படியாக இருந்தால் வேறு எங்கே நபியே நாயகமே நான் உங்களை கண்டு கொள்ளுவது? அந்த சஹாபாக்களுடைய அந்த விருப்பத்தை பாருங்கள், அந்த நேசத்தின் அடையாளத்தை பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னும் ஒரு இடம் இருக்கிறது, நிச்சயமாக சத்தியமாக அந்த இடத்துல நான் இருப்பேன் என்று சொன்னார்கள். அந்த இடம்தான் மீசான். அடியானுடைய நன்மைகளையும் தீமைகளையும் அல்லாஹ் அளவிடுகின்ற நிறுக்கின்ற மீசான். என்னுடைய உம்மத்தினர்களுடைய நன்மைகளை அல்லாஹ் மீசானில் வைக்கிற போது அதற்கு பாரம் சேர்க்கின்ற விடயத்தில் நான் ஈடுபட்டுக் கொண்டிருப்பேன். மீசானுக்கு அருகாமையில் வந்தால் என்னை காண்பீர்கள் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, மீசானுக்கு பாரம் சேர்க்கக்கூடிய பிரதான அமல்கள் பல இருக்கின்றன. அவற்றில் ஒன்று அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் என்ற ஸலவாத்தும் ஒன்றாகும்.
இறுதியாக ஒரு விடயத்தை சொல்லி நான் முடிவுரைக்கு வருகிறேன். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிலிருந்து வெளியே சென்ற வேளையில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்குள்ளே இருக்கின்ற போது தன்னுடைய வீட்டு வேலையிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். திடீரென நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ளே வருகிறார்கள். வீடு முழுக்க பிரகாசமாக இருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபிகளாரை பார்த்து சொன்னார்கள், நபியே நாயகமே, வானில் இருப்பது சந்திரனா, உங்கள் முகத்தில் வீசுகின்ற பிரகாசம் சந்திரனா, அதைவிட உங்கள் முகம் மிகவும் பிரகாசமாக இருக்கிறது நபியே நாயகமே, உங்களை பார்ப்பதே பெரும் பாக்கியமாக இருக்குமே என்று சொன்னபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வைலுன் லிமன் லா யரானி யௌமல் கியாமத்தி யா ஆயிஷா, நாளை கியாமத்துடைய நாளில் சில மக்கள் என்னை பார்க்க மாட்டார்கள், நானும் பார்ப்பதற்கு விரும்ப மாட்டேன், அவர்களுக்கு கேடு உண்டாகட்டும், நாசம் உண்டாகட்டும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டார்கள், வமன் லா யராக யா ரசூலல்லாஹ், நபியே நாயகமே, நாளை மஹ்ஷர் மைதானத்தில் உங்களை பார்க்க முடியாத அந்த கெட்டவர்கள், துர்பாக்கியசாலிகள் யார்? சொன்னாங்க, அல் பகீல், கஞ்சத்தனமுடையவன் என்னை பார்க்க மாட்டான் என்று சொன்னார்கள். யார் கஞ்சத்தனமுடையவன்? மன் ஸுகிர்து இன்தஹு ஃபலம் யுஸல்லி அலைய, என்னுடைய பெயர் காதிலே விழுந்தும் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது வ அலா ஆலி முஹம்மது என்று யார் ஒருவர் என் மீது ஸலவாத் சொல்லாமல் வாய்மூடி இருக்கிறான், அவன்தான் என் உம்மத்தில் இருக்கிற மிகப்பெரிய உலோபித்தனமுடையவன், கஞ்சத்தனமுடையவன். இவன் நாளை கியாமத்திலே என்னை பார்க்க மாட்டான், நானும் அவனை பார்க்க மாட்டேன், அவனுக்கு கைசேதம் உண்டாகட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு குறுகிய கால வாழ்க்கை. ஆகிராவுடைய வாழ்க்கை நிரந்தரமான வாழ்க்கை. எங்களுக்காக அல்லாஹ் எங்களோட சிந்தனைகளுக்கு அப்பாற்பட்ட, எங்களோட கற்பனைகளுக்கு அப்பாற்பட்ட அழகான ஒரு சொர்க்கத்தை அல்லாஹ் எங்களுக்காகவே அல்லாஹ் தயார்படுத்தி வைத்திருக்கிறான். அங்கேதான் நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை வரவேற்பதற்காக காத்திருக்கிறார்கள். அந்த நபிகளாரை நாம் சென்று அடைவதற்கும், அன்னாருடைய முபாரக்கான முகத்தை நேரடியாக பார்ப்பதற்கும், அன்னாருக்கு சலாம் சொல்லுகின்ற அருமையான பாக்கியத்தை அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு தர இருக்கிறான். இந்த உலக வாழ்க்கை நாங்கள் அதற்காக பயன்படுத்தி நல்ல முறையில் அந்த ஆகிரத்துடைய பயணத்தை நாங்கள் மேற்கொள்வோமையாக இருந்தால் நிச்சயமாக சத்தியமாக சிரித்த முகத்தோடு அல்லாஹ்வுடைய நபியை நாங்கள் சந்திக்கலாம். அந்த உன்னத ஃபிர்தௌஸில் அல்லாஹ்வுடைய நபிமார்களோடு எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் ஒன்றாக இருக்கின்ற அருமையான பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தர இருக்கின்றான். அப்பேற்பட்ட வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நாம் அனைவரும் இந்த உலகத்தின் வாழ்க்கை நேரங்களை காலங்களை பயன்படுத்திக் கொள்வோமாக. அதற்கு எல்லாம் வல்ல ரஹ்மான் அருள் பாலிப்பான். யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித் தருவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களிலே இருக்கின்ற நோயாளிகளுக்கு உடல் சுகத்தை கொடுத்தல்வாயாக. அப்படியான நோய்கள், கஷ்டங்கள், துன்பங்கள் எங்களுக்கு வந்து விடாமல் யா ரஹ்மானை பாதுகாத்தல்வாயாக. திடீர் மௌத்திலிருந்து நம் அனைவர்களை நீ பாதுகாப்பாயாக. எங்களுக்கு முன்னால் இந்த பூமிக்கு வந்து சுஜூது செய்து மண்ணறைக்கு சென்று விட்டு அந்த மருகங்களுடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக. அவருடைய கபர்களை சுவர்க்கத்தின் பூஞ்சொலியாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், இவ்வளவு காலம் எப்படியாக சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்ந்தோமோ இதைவிட ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷமாக வாழக்கூடிய எதிர்காலத்தை நம் அனைவருக்கும் நீ தந்தல்வாயாக. நமது நாட்டு முஸ்லீம்களுக்கும் விசேஷமாக உலகளாவிய ரீதியிலே வாழுகின்ற இஸ்லாமியர்களுக்கும் நிம்மதியையும் பாதுகாப்பான சூழல்களையும் உண்டாக்கி தந்தல்வாயாக. இறுதி மூச்சிலையா அல்லாஹ் கலிமா ஷஹாதாவை மொழியக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வாயாக. நாளை மஹ்ஷர் நம் உயிரில் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாஅத்திற்கு தகுதியுள்ள நன்மக்களாக நம்மை கபூல் செய்வாயாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.